ஹாய் காய்ஸ், நான் தானே உங்கள் மணிமேகலை. நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, தக்காளி வச்சு ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி தான் சமைக்க போகிறோம். சமைக்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், கருவேப்பிலை. வாங்க கைஸ், இப்போ எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எனக்கு கம்மியான அளவு எண்ணெய் போதுங்கிறனால நான் கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆகட்டும். இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்த பிறகு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரம் கிளறி விட்ட பிறகு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. கல்லுப்பு சேர்த்துனிங்கன்னா கொஞ்சம் தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடுங்க. கொஞ்சம் நேரம் கிளறி வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் அப்புறம் தட்டை திறந்து பாருங்கள். தக்காளி வெந்துருச்சுன்னா ஓகே. என் தக்காளி வேகலை, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். சாம்பார் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து வணக்குங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு 2 ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்குங்க. தேங்காய் சேர்த்து கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறினா போதுங்க. தேங்காய் சேர்க்கறதுனால குழம்பு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளியில் இருக்க தண்ணியெலாம் சுண்டி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி ரெடி. தக்காளிக்கும் தோசைக்கும் காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்குங்க. தோசையை சாப்பிடாதவங்க கூட தக்காளியோடு சேர்த்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.